திருத்தணி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கி பதுக்கி வைத்திருந்த 1,46,000 ரூபாய் பணத்தை 10 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 5 மணி நேரம் சோதனை நடத்தி பறிமுதல் செய்தனர். அப்போது அங்கு பணியில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜராஜேஸ்வரி, அவரது ஓட்டுநர் பிரகாஷ், இடைத்தரகர் பரணி ஆகியோரிடத்திலிருந்து பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மூவரையும் விசாரணைக்கு ஆஜராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சம்மன் வழங்கினர். நாட்டில் எங்கு எப்போது ஒரு கல்வி நிறுவனத்தின் தேவை ஏற்பட்டாலும் அதனை சென்னை ஐஐடி பூர்த்தி செய்யும் என்று அதன் இயக்குநர் காமக்கோடி தெரிவித்தார். கல்வி நிறுவனங்களுக்கான கட்டமைப்பு தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 6வது முறையாக இந்த ஆண்டும் சென்னை ஐஐடி முதலிடத்தை தக்க வைத்துள்ள நிலையில் காமக்கோடி செய்தியாளர்களை சந்தித்தார். எங்களோட அபிப்பிராயத்தில் கணக்கு டீச்சர் ஒழுங்காக இருக்கணும்ப்பா. கணக்கு இல்லைன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாம் அவ்வளோதான். கணக்கு டீச்சருக்கு நாங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட் எடுத்து ஒரு நல்ல வருஷத்துக்கு ஒரு 500 நல்ல கணக்கு டீச்சர் வரா மாதிரி பண்ணணும்னு ஆசை. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக்ஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து நாங்கள் பிஎட் அடுத்தது அது 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட். இந்த பிஎஸ்சியை ஆன்லைனாக கொடுக்க பார்க்குறோம். ஏன்னா நிறையா பேர் வரலாம். அதில் ஒரு செலக்டட் பீப்புள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க பிஎட்டுக்கு போவாங்க. ஸோ அது மாதிரி தான். ஏன்னா பிஎட் ஆஃப்லைனாக தான் இருக்கணும், அவங்களுக்கு நேர எக்ஸ்பீரியன்ஸ். கோவை சூலூரில் நடைபெற்று வரும் பன்னாட்டு விமான பயிற்சியில் முதன்முறையாக இந்தியாவின் தேஜஸ் விமானம் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு சிறப்பான பயிற்சி மேற்கொண்டதாகவும், வரும் நாட்களில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் நடைபெறும் விமான பயிற்சியிலும் தேஜஸ் விமானம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று விமானப்படை தலைமை தளபதி VR சௌத்ரி தெரிவித்தார். இதுபோன்ற பயிற்சிகள் நடத்தப்படுவது பல்வேறு நாடுகளுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தும் என்று பங்கேற்ற பல்வேறு நாடுகளின் விமானப்படை தளபதிகள் தெரிவித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை மாநகராட்சி அலுவலகமும் ரயில் நிலையமும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மூவர்ணத்தில் ஜொலித்த கட்டிடங்கள் அவ்வழியாக சாலையில் செல்வோரை வெகுவாக கவர்ந்தது. இந்தியா இலங்கை இடையேயான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை நாகையில் இருந்து 16ஆம் தேதி தொடங்குகிறது. புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி கடந்த ஆண்டில் படகு சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே அது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பயணியர் படகு போக்குவரத்து சேவை தொடங்க உள்ளது. தான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் தமிழ் மகனாக பட்டாசு தொழிலையும் தமிழ் பண்பாட்டையும் பாதுகாக்க பாடுபடுவேன் என்று மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிவகாசியில் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்ற பின் பேசிய அவர் இதனை கூறினார். வெடி விபத்து, என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ, இந்த இண்டஸ்ட்ரினால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு, எத்தனை பேர் சோறு சாப்பிட்றாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆன்டி டேஞ்சர் பேராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு புது சிந்தனை வரணும். அதில் இங்கே என்னென்ன நடந்துருச்சோ அது கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது கேபினட் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜிக்கு போகும். அதுக்கு மேலே அவர் என்னை கூப்பிடும்போது நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக நான் கண்டிப்பாக வாதாடுவேன். பட்டாசு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் உரையாடிய அவர் பின் அங்குள்ள பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு ஆலை உரிமையாளர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனையில் ஈடுபடுத்தினர். எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்கள் மற்றும் வெடிபொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்று ஒலிபெருக்கி மூலம் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். कोर्ट गार्ड्स में यूनिफॉर्म है इसमें। पोस्ट गार्ड का एसी में मेरा दोस्त है।
தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் 2ஆம் பயணத்தின் 13ஆம் நாள் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அயலக மாணவர்கள் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் பொங்கல் வைத்தும் உரியடித்தும் மகிழ்ந்தனர். கபடி, கும்மியாட்டம், கரகாட்டம், சிலம்பம், நாடகம் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் அயலக மாணவர்கள் பங்கேற்றனர். பதிமூன்று நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார். அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஜிஎஸ்டி, காவிரி பிரச்சினை, போலீஸ் என்கவுண்டர் என ஒவ்வொரு விஷயத்திலும் தனது நிலைப்பாட்டை தெரிவித்தால்தான் அரசியலில் பயணிக்க முடியும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். இந்த மாதிரி காரைக்குடி மாநகராட்சி ஆயிரத்தி நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அவருடைய அரசியல் பயணம் துவங்கியதாக நான் சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன உடனே அரசியல் பயணம் துவங்கியதாக நான்